கேமராமேன் அதில். ஓகே ஓகே. நம்ம 6 மணிக்கு நீ மேலே பற்றியா நான் எவ்வளோ நாள் மாவீரர் இந்த இந்திய தேசத்தை வெள்ளையரிடம் மீட்பதற்காக ஆயுதம் ஏந்தி உள்நாட்டு மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் இராணுவத்தை அமைத்து அந்த காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய இராணுவத்தை உலக அளவில் இந்தியா மீது பற்று வைத்திருப்பவர்களை கொண்டு அமைக்க முடியும் என்று இன்றைக்கு ஒரு வீரத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய மாவீரர் நேதாஜி அவருடைய 124வது பிறந்த நாள். நாம் எல்லாம் அவர் புகழை என்றென்றும் போற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய பிறந்த நாளை பராக்கிரம தினமாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த பெருமை மிக்க நன்னாளில் எங்களுடைய மாநில தலைவர் டாக்டர் எல் முருகன் அவருடைய தலைமையிலே மரியாதைக்குரிய ஐயா இல கணேசன் அவர்கள், துணைத் தலைவர் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள், மரியாதைக்குரிய புஷ்ப சுந்தர் அவர்கள் மற்றும் இருக்கிற அனைத்து நிர்வாகிகள் முன்னிலையில் இப்பொழுது நாம் வழக்கமாக இந்த தேசத்திற்காக பாடுபட்ட அத்தனை தலைவர்களுக்கும் அஞ்சலி செலுத்துகிற அவருடைய புகழையும் பெருமையும் எடுத்துச் சொல்கிற ஒரு இடமாக இன்றைக்கு கமலாலயம் மாறியிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த அவருடைய புகழை நினைவு கூறி இந்த மலரஞ்சலி செலுத்தப்படுகிறது. அதற்கு முன்பாக எங்களுடைய ஐயா இலா கணேசன் ஐயா அவர்கள் அவருடைய புகழை பற்றி சில வார்த்தைகள் எடுத்துக் கொள்வார்கள். நேதாஜி அவர்களை தெரியாத தமிழர் இருக்க முடியாது. அவர்களை பற்றி விரிவாக சொல்வதற்கு ஏராளமான விஷயங்கள் இருந்தாலும் கூட எந்த வகையில் நேதாஜி மற்றவர்களை காட்டிலும் சிறப்போடு விளங்கினார் என்பதை மாற்றம் நினைவு கொண்டால் போதுமானது. ஆங்கிலேயரை எதிர்த்து சொல்ல வேண்டுமானால் ஒரு மும்முனை தாக்குதல் நடைபெற்றது என்று சொல்லலாம். ஒரு முறை என்பது லோகமானிய பாலகங்காதர திலகரை தலைவராக ஏற்று நம் தமிழ்நாட்டு வ.உ. சிதம்பரம் பிள்ளை, பாரதியார் போன்றவர்கள் எல்லாம், நீலகண்ட பிரம்மச்சாரி போன்றவர்களெல்லாம் ஆயுதமேந்தி போராடி அணியினை விரட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தவர்கள் தேசபக்தர்கள். வேறொரு புறத்தில் அகிம்சா மூலமாக மக்களை திரட்டி வெகுஜன இயக்கமாக மாற்றி அதன் காரணமாக அணியினை அப்புறப்படுத்த முடியும் என்று முடிவெடுத்தது மகாத்மா காந்திஜி. அது ஒரு சிறப்பு வெகுஜன இயக்கமாக அது இருந்தது என்பது. ஆனால் இந்த இரண்டு தரப்பும் அல்லாமல் மூன்றாவதாக ஒரு தரப்பு அந்நிய நாட்டிலே சென்று அங்கே படை திரட்டி அங்கிருந்து தாக்குதல் நடத்தி இந்த ஆங்கிலேயனை கதிகலங்க வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டது. இந்த ஆக்கிரமம் பராக்கிரமம் என்பது இந்த விஷயத்தில் பொருத்தமானது. அந்த வகையில் இது பராக்கிரம தினம். ஆயிரக்கணக்கான தொண்டர்களை திரட்டியிருக்கிறார். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், இந்த மும்முனை தாக்குதலில் 3 அம்சத்திலும் தமிழர்கள் பங்கு பெரும்பான்மை. அகிம்சா முறையாக இருந்தாலும் தமிழன் தன் தேசபக்தியை காட்டியிருக்கிறார். ஆயுதமேந்தி போராடுவதிலும் தமிழன், குறிப்பாக திருநெல்வேலிபுரத்தில் ஊருக்கு ஊர் தேசபக்தர்கள். அதே போல நேதாஜி படையிலும் தமிழர்கள் அதிகம். அதற்கு முக்கியமான காரணம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். இன்றைக்கும் கூட டெலிஃபோன் டைரக்டரில் நீங்கள் எடுத்து பார்த்தால் நேதாஜி, சுபாஷ் சந்திர போஸ் இந்த பெயர்கள் மாத்திரமே. டெலிஃபோன் டைரக்டரி இப்போ இல்லை, வேற விஷயம். அந்த டைரக்டரி பார்த்தா அத்தனை பேர்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. எங்கோ வங்காளத்தில் பிறந்தவர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு ஆதரவு என்றால் அதற்கு காரணம் தேவர் அவர்கள். இது சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், நாடு விடுதலை பெற்ற பிறகு அட்லி அவர்களிடத்தில் கேட்கிறார்கள்,
நீங்கள் சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்ததற்கு என்ன காரணம்? நான் மற்றவர்களை குறை சொல்வதற்காக இல்லை, நடந்ததுபடி சொல்கின்றேன். அட்லீஸ்ட் சொல்கிறார், நேதாஜியினுடைய முயற்சி படை அதுதான் எங்களுக்கு அச்சம் தந்தது, நாங்கள் சுதந்திரம் தரலாமல் முடிவெடுத்து விட்டோம் என்று இங்கிலாந்து பிரதமர் அவர் பகிரங்கமாக தெரிவித்து அது ஆவணமாக பதிவாகியிருக்கிறது. காரணம் என்னவென்றால், நேதாஜி படை மாத்திரம் கை ஓங்கி இருக்குமானால் ஆங்கிலேயன் உயிரோடு திரும்பி இருக்க முடியாது. இது 1857 நடைபெற்ற முதல் சுதந்திர யுத்தத்திற்கு பின்னால் வந்த உளவுத்துறை அறிக்கையே நாடு கொதித்து போய் கொண்டிருக்கிறது, ஆயுதங்கள் தயாரித்து வருகிறார்கள், ஒரு ஆங்கிலேயனும் இந்தியாவை விட்டு உயிரோடு திரும்ப முடியாது என்று அறிக்கை வந்திருக்கிறது. அதன் பிறகுதான் அது சமாதானப்படுத்த ஒரு ஆங்கிலத்தில் ஒரு சொல்ல வேண்டுமானால், அதாவது ஒரு உள்ளத்தினுடைய உணர்வுகள் பீடிட்டு வருவத ஒரு மகிழ்ச்சியை அதுக்காக காங்கிரஸ் கட்சி துவக்கினார். ஒரு வழி திருப்புவதற்காக, உணர்ச்சியை திருப்பி விட வேண்டும் என்பதற்காக. அப்படித்தான் இந்திய தேசிய காங்கிரஸ் துவங்கியது. அந்த நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் சுதந்திரத்தை பெறுவதற்காக முடிவு செய்தார்கள். வேறொரு விஷயத்தையும் நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டாம். நேதாஜி அவர்கள் விமான விபத்தில் காலமானார் என்று செய்தி. பொதுவாகவே சில பேர் மறைந்த பிறகு பல விஷயங்களை பேசுவதில்லை. காரணம், மறைந்த தலைவர் பற்றி பேசினால் மரியாதைப்பட வேண்டும். ஆனால் வரலாறு என்றால் வரலாறு பேசித்தான் ஆக வேண்டாம். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து முத்துராமலிங்க தேவர் அவர்கள் கல்கத்தா சென்று அதன் பிறகு எல்லை கடந்து, மாறுவேடத்தில் எல்லை கடந்து அவர் பர்மாவில் போய் நேதாஜியை நேரில் சந்தித்து பேசிவிட்டு திரும்பி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நேதாஜி கைப்பட எழுதின கடிதத்தையும் கொண்டு வந்திருக்கிறார். திரும்பி வந்த பிறகு கல்கத்தாவில் நிருபர் கூட்டத்தில் நான் நேதாஜியை சந்தித்து விட்டோம். எப்போ விமான விபத்தில் நேதாஜி காலமானது அறிவித்த பிறகு, அது சென்னையிலேயும் நிருபர் கூட்டத்தில் நேதாஜி தேவர் பேசுகிறார், நான் நேதாஜியை சந்தித்து விட்டு பேசுகிறேன். நான் இந்த காங்கிரஸ் தலைவரை விட பசுமன் தேவரை அதிகமாக நம்புபவன். அதுதான் சத்தியம், உண்மையும் கூட. அந்த வகையில் நேதாஜி மறைந்த பிறகும் கூட நாடு விடுதலை பெற்று உயிரோடு இருப்பாரானால், உண்மையான ஒரு தேசபக்தனாக இருக்கிற ஒருவர் சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த நாட்டுக்கு வர வேண்டாமா என்றெல்லாம் பல நண்பர்கள் என்னிடம் கேட்பார்கள். காரணம் என்னவென்றால், தேடப்பட்ட குற்றவாளி என்பதான பட்டியலில், ஆங்கிலேயர் தயாரித்த பட்டியலில் நேதாஜி பெயர் இருக்கிறது. அதை நாடு விடுதலையான பிறகும் கூட புதிய அரசாங்கம், குறிப்பாக ஒரு நபர், அந்த பெயரை நீக்கவில்லை. அதனால் சட்டத்தின்படி என்ன வேண்டுமானால் நடவடிக்கை எடுக்க இயலும். அதன் காரணமாகவே அந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரும், நான் உள்ளே வர முடியாது என்று தயக்காட்டினார். ஒரு துறை போல வாழ்ந்தால். பின்னால் ஒரு நாள் அவருக்கு மரணம் ஏற்பட்டது. அது எப்போ ஏற்பட்டது என்பது யாருக்கும் தெரியாது. அதனால் அந்த விமான விபத்து என்பதும் போய், ஆனால் இப்போ எதாவது ஒன்று நம்பி ஆக வேண்டாம். அதனால் இன்னைக்கு அழகான ஒரு தலைப்பில் ஒரு கற்று இன்றைக்கு வந்துருக்கு. அதாவது மரணம் இறந்தும் இறவாத புகழ்படைத்த நேதாஜி ஒரு அருமையான திரைப்பது. அவர் இறந்தாரா இறக்கவில்லையா என்பது கேள்விக்குறி. எதுவாக இருந்தாலும் கூட 1947 ஆகஸ்ட் 15க்கு முன்பாகவே இந்தியாவுக்கு சுதந்திர தினம் அறிவிக்கப்பட்டு சுதந்திர தின விழாவும் கொண்டாடப்பட்டது, அந்தமானில் கொண்டாடப்பட்டது. இதெல்லாம் நேதாஜிக்கு பெருமைகள், ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. நேதாஜி எப்படி மாறினார்? நேதாஜி படித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ ஐசிஎஸ்க்காக அவங்க அண்ணன் வந்து படிச்சுட்டு இருக்கிறாரு. வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள வராரு. அப்படி இன்னும் சொல்லிட்டே வராரு. இதுக்கு படிப்பு டிஸ்டர்பாக இருக்கு. நான் படிச்சுட்டு இருக்கேன்னு தெரியல. ஒரு 2-3 வயசுக்கு வித்தியாசம் அண்ணனுக்கு. நீ பார்த்தா பெண்மோ முன்னுக்கு போல டிஸ்டர்ப் பண்ணுறது. முன்முழுக்குன்னு சொல்லாதா, மந்திரண்டா மந்திரண்டா. என்னடா மந்திரம்னு கேட்குறாங்க தம்பி. இப்போதான் நான் ஒரு கூட்டத்துக்கு போனேன். அந்த கூட்டத்தில் ஒரு தலைவர் சொன்னார், இன்றைய இளைஞனுக்கு பொருத்தமான ஒரு மந்திரத்தை நான் சொல்கின்றேன். இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரியுங்கள், இந்த மந்திரத்தின்படி வாழுங்கள். நான் என்ன மந்திரம்? I shall become rich, I shall become popular, I shall become great. அதை போய் எந்த நான் ஆசைப்படுறேன், இதில் புதுசாக சொல்ல வந்தாலும் சொல்லுவேன். இல்லை இல்லை, குண்டர்கள் I shall become rich, I shall become great,
I shall become popular, not for my sake, but for my sake of the country. அப்படின்னு சொன்னான். என்ன சொன்னா கேட்டார். மறுபடியும் சொல்றான். இல்லை இவங்களும் ஆரம்பிச்சார். I shall become great. I shall become popular. I shall become great, not for my sake, but for the sake of the country. அதனால தான் பின்னாடி ICS பெற்றது கூட தொடர்ந்து விட்டு முழு நேரமாக அர்ப்பணித்து வரக்கூடிய மகான். பாரத தேசத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு தலைமை நாடு விடுதலை பெற்ற காலத்திலேயே அமைந்திருக்குமானால் இந்த நாடு இப்போது நரேந்திர மோடி காலம் போல் அப்போதே சொந்தமான காலமாக. ஆனாலும் கூட என்ன செய்வது, மனிதனுக்கு தலைவர் இருப்பது போல நாட்டுக்கும் ஒரு தலைவர் இருக்கிறது என்றுதான் நம்ப வேண்டியிருக்கிறது. இப்போதுதான் அந்த தலைவரை மாறியிருக்கிறது. அந்த மேகாலய தேர்தலுக்கு நாம் ஒரு அஞ்சலி செலுத்துவதை